உருவில் எத்தனை சிறிய சதுர முகிக்குற்றிகள் உள்ளன? சிறிய. ரைட், சொல்லுங்க. உடுப்பு அதிக 10 சார். நீளம் தேவையில்லை. எத்தனை இருக்கு பிள்ளைகள்? 10 சார். 10. 10. 10. வித்தியாசம் சொல்லுங்க, எத்தனை வருது? 9 சார். 9. சரி, இங்க பாருங்க. நாங்கள் எப்படி செய்யறேன்னு சொன்னா, முதலாவது கீழ் அடுக்கில இத்தனை இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3 கிடக்கு பிள்ளைகள். முதலாவது அடுக்கு கீழே இருந்து முதலாவது அடுக்குல 3 இருந்தா, முதலாவது அடுக்கு இருந்தா 3 வரும். சரிதானே? என்ன செய்யணும்? 3 அடுக்கு இருந்தா இவரை 3ஆல பெருக்கிறது. 3 போட்டு 1ஆல பெருக்கிறது. ரெண்டாவது அடுக்கில எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ரெண்டாவது அடுக்கில 2 இருந்தா 2 2ஆல பெருக்கிறது. எத்தனையாவது அடுக்கோ அந்த இலக்கத்தால எத்தனை இருக்கின்றத பிரிக்கிறது. இவன் வந்து 3ஆவது அடுக்குல 1 கிடக்கு. அப்ப இது எப்படி வரும்? 1, 3. எல்லாத்தையும் கூட்டி விட்டா வெறும் விட விட முடியாது. இப்ப பாருங்க, மேல கிடக்கிறது 3ஆவது அடுக்கு கீழே இருந்து. மேல உண்டி இருக்குது. அவரை 3ஆவது அடுக்குடைய 3ஆவது இருக்கிறது. அடுத்ததை பாருங்க, இதுல 2 இருக்குது. ஒரே இதுல 2 இருக்குது. அப்ப 2ஆவது அடுக்குல 2 இருக்கிறவருடைய ஈட்டு 4. 2 2 பேர் இருக்கு. கீழே எத்தனை பேருக்கு போறோம்? 3 கிடக்கு பாருங்க. 1, 2, 3. அப்ப 3 கிடந்தா எத்தனையாவது அடுக்குல 3 கிடக்குது? முதலாவது அடுக்குல கிடக்கு. அப்ப 3 1ஆல பெருக்குவோம். பெருக்கி போட்டா எல்லாத்தையும் கூட்டி விட்டா சரி. இங்க பாருங்க, அப்ப 3 3 2 4 3 3 இவ்வளவையும் கூட்டி விட்டா எத்தனை வருது? 10. சரிதானே? ரைட். எங்க இப்ப சொல்லுங்க, அவன் புரிந்து கொண்டீர்களா? இவ்வளவுதான் சம்பவம். அது எப்படி கிடந்தாலும் என்ன வேண்டியது இப்படிதான் சொன்னீங்கன்னா சரி. சரிதானே? சரி, இப்ப நான் ஒரு கணக்கு தரேன். வேகமாக யார் விட போடுவீங்கன்னு பார்ப்போம். முதலாவதா முந்திக் கொண்டு சரியான விடையை போடுபவர் யார்? ஆனுஸ் கிருத்தி. அபியே.
எங்க பாப்போம். சுராஜ் ஏன் பிழைக்குது? சுராஜ் வடி பண்ணி பாருங்க. அங்க மிச்சார்கள். Right. கணிதா ஓகே. ரைட். கடிகாரம். ஜானுஸ் தான் முந்திக் கொண்டு சரியாக விடையளிச்சிருக்கிற வாழ்த்துக்கள். பாருங்க பிள்ளை இதுல. அப்ப என்ன செய்ய போறீர்கள்? முதலாவது தட்டுல எத்தனை கிடக்கு? 1 2 கிடக்கு. அப்ப அவரை ஒரு முதலாவது அடுக்கின்றபடியா 1 2ஆல பெருக்க போறீர்கள். அடுத்தது 2வது அடுக்கில் எத்தனை இருக்கு? 2 இருக்குது. சரிதானே? 2 இருக்குது. அப்ப 2வது அடுக்குல இருந்தா 2ஆல பெருக்க போறீர்கள். மேல 3வது அடுக்கில 1 இருக்குது. அப்ப அவர் என்ன செய்ய போற? 3வது அடுக்கில தர 1 கிடக்கு. அப்ப என்ன விட போதும்? 3 3 சக ஈர் 2 4 சக ஓர் 2 2. அப்ப இவ்வளத்தையும் கூட்டி விட்டா எவ்வளவு வரும்? 9 வரும். சரிதானே? விட முடியல 9. யாருக்கும் இதுல குழப்பம் இருக்குதா? யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாக சொல்லுங்க. இருக்கா அவளையா? இல்லையா? ரைட்டா? சரி. ஓகே, இவ்வளவுதான் பாருங்க. மறந்துடாதீங்க பிள்ளைகள். இதை வச்சு கொண்டு நாங்கள் இவரில் இந்த பெரிய கிணறு உருவாக்குறது, கொஞ்சத்தை எடுத்து போட்டு சின்ன கிணறு உருவாக்குறது, எத்தனையை சேர்க்க வேண்டும், எத்தனையை நீக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய கேள்வி இருக்கு விதம் விதமா. அப்ப அதுக்கு இந்த அடிப்படையை இன்றைக்கு நல்ல கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிதான்? இந்த அடிப்படையை நல்ல கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா? ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது வாக்கிய உறுப்புக்கள். சரிதானே? வாக்கிய உறுப்புக்கள். வாக்கியம் என்றா நெஞ்சு பாருங்க. ஒரு 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 வாக்கியத்துக்கு உறுப்பு இருக்கு. சரிதானே? ஒரு கருத்தை புலப்படுற ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு ஒரு உறுப்பு இருக்கு. உறுப்பு தமிழில் 3ஆ பிரிக்கிறோம். எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள். எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள். இது ஒரு வாக்கியத்துக்குரிய உறுப்பு. அப்ப அந்த வாக்கிய உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். எது எதற்கு? சரிதானே? அதுக்கெல்லாம் குறுக்கு வழி இருக்குது, பார்ப்போம். எழுவாய், பயனிலை, செயற்படுபொருள். சரிதானே? இப்ப பாருங்க. இதுல வாக்கியம் பசு புல் மேய்ந்தது. சரிதானே? அம்மா பால் காய்ச்சினாள். சரிதானே? அம்மா பால் காய்ச்சினாள். தம்பி படம் பார்த்தான். உழவன் வயலை உழுதான். இதெல்லாம் வாக்கியங்கள். அப்ப இந்த வாக்கியங்களுக்குள்ள என்ன இருக்கு? உறுப்புகளா? எழுவாயும் இருக்கு, பயனிலை இருக்கு, செய்யப்படும் பொருள் இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப பயனில பிள்ளைகள் இந்த வாக்கியத்தை இந்த முடிக்கிற சொல்லா இருக்கு. பயனில கணக்கு வகைகள்ல இருக்குது. நீங்கள் இப்ப இப்ப இதை தெரிஞ்சு வாக்கியத்தை முடிக்கிற சொல். சரி. இந்த மெய்ந்தது காலத்தை காட்டிக்கொண்டு என்ன செய்யும்? பதனிக்கும். இந்த சொல்லுவாங்க விதை சொல்லாக முடிஞ்சு நிற்கும். பாருங்க, உழுதான், காய்ச்சினால், பார்த்தான், மெய்ந்தது என்று இருக்குது. இதுதான் பயனிலை. இது நாவல் கலர்ல இருக்கிற இந்த சொல்லெல்லாம் பயனிலை. சரிதானே? ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறது, இந்த காய்ச்சினால் சரியா? இந்த எழுத்து உச்ச எழுத்து பிழை இருக்கு அதுல. சொல்லுவா.
சரியோ இல்லையோ காய்ச்சினால் பிள்ளை சார் ஏன் பிள்ளை பிள்ளை சார் இல்லையோ பிள்ளை சார் காய்ச்சிறது இங்க பாருங்க இச்சனா வெறும் பக்கத்துல மெய்யெழுத்துல ஈயனாவும் இச்சனாவும் பக்கத்துல வெறும் பக்கத்துல இயனாவும் இவ்வனாவும் இள்ளனாவும் என்று சொன்னாங்க என்ன அப்ப அதான் சொல்லுவாங்க மெய் இந்தது ஈயன்னா இந்த ரெண்டு சேர்ந்து வரும் சரிதானே ரைட் இங்க பாருங்க பார்த்தான் இவ்வனாவுக்கு பக்கத்துல வருது ஈயன்னா இவ்வனா இல்லைன்னா சரிதானே ரைட் அப்ப இழுவாய் சொல்ல பாருங்க நீல கலர்ல இருக்கிறது இதெல்லாம் இழுவாய் செயற்படு பொருள் வந்து இந்த கருப்பு கலர்ல இருக்குது பாருங்க செயற்படுவர் வயலை படம் பால் புல் இதுகள் எல்லாம் செயற்படு பொருள் சரிதானே பயனில வந்த புள்ளிகள் ஒரு செயலை காலத்தை உணர்த்தும் வாக்கியம் ஒன்றினை முடிக்கும் சொல்லாகவும் இருக்கும் சரிதானே பயனிலேயே பார்க்க முதலாவது பாருங்க என்னன்னு ஒரு செயலையும் காலத்தையும் உணர்த்தும் வாக்கியம் ஒன்றினை முடிக்கும் சொல்லாகவும் இருக்கும் சரியே பாருங்க பசு புல் மேய்ந்தது இது பயனிலை அம்மா பால் காய்ச்சினால் இது பயனிலை தம்பி படம் பார்த்தான் இது பயனிலை உழவன் வயலை உழுதான் இது பயனிலை நீங்க படிச்சிருப்பியல் இருந்தாலும் நாங்களும் படிக்கத்தானே போனோம் என்ன ரைட் சரியோ ரைட் இப்ப பயனில தெரியும் தானே பிள்ளைகள் ரைட் இப்ப பாருங்க கொஞ்சம் பார்ப்போம் வாக்கியங்களில் வரும் பயனிலை சொற்களை தெரிவு செய்ய கோட்டில் எழுதுவோம் பார்ப்போம் பண்ணிட்டு பயனிலை சொற்கள் கமலாவுடன் சென்ற விமலாவை பாம்பு தீண்டியது இதுல பயனிலை எது தீண்டியது தீண்டியது சொல்லுங்க இது பாம்பு கமலாவுடன் சென்ற விமலாவை பாம்பு தீண்டியது எது தீண்டியது பாம்பு அப்ப நீங்க பாத்தீங்களே உள்ள சொல்லி போட்டு கூட நீங்க முன்னுக்குள்ள சொல்ல சொல்றீங்க கமலா விமலான்னு கமலாவுடன் சென்ற விமலாவை பாம்பு தீண்டியது பாடசாலைக்கு சென்ற தம்பியின் காலில் முள் குத்தியது எது எழுவாய் முள் என்ன எது எழுவாய் முள் சரியோ ஏன் எழுவாய் குத்தியது ஏது குத்தியது எழுவாய் சரிதானே ரைட் எமது பாடசாலை வளாகத்தில் ஓங்கி உயர்ந்து நின்ற தென்னை மரம் முறிந்து விழுந்தது எமது பாடசாலை வளாகத்தில் இருந்த தென்னை மரம் முறிந்து விழுந்தது அல்ல மரம் முறிந்து விழுந்தது நமது பாடசாலை வளாகத்தில் உள்ள மரம் முறிந்து விழுந்தது ஏது எழுவாய் விழுந்தது எது நமது பாடசாலை வளாகத்தில் உள்ள மரம் எது முடிந்து விழுந்தது எது விழுந்தது மரம் தான் பிள்ளைகள் வசனமா இருக்குன்னு பாருங்க நான் சொல்றேன் பெரிய வசனமா கிடக்குன்னு கூட பயப்படாது ஐயோ
பெரிய வசனமா கிடக்கு கண்டுபிடிக்கிறது குழம்பாதீங்க. கேள்வியை கேளுங்கோ, விடை வரும். அவ்வளவுதான். என்ன செய்ய போறீர்கள்? கேள்வியை கேட்க போறீர்கள், விடை வரும். சரிதானே? அம்மாவும் அப்பாவும் ஆலயத்துக்கு செல்லும் போது வீதியில் பணப்பை ஒன்று வீதியில் கிடந்தது. அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு செல்லும் போது வீதியில் பணப்பை ஒன்று கிடந்தது. ரைட், ஓப்பன் சொல்லுங்க பாப்போம். அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு செல்லும் போது வீதியில் பணப்பை ஒன்று கிடந்தது. எது எழுவா இதுல? பணப்பை. ஆ? பணப்பை. பணப்பை கிடந்தது கிடந்தது கிடந்தது. எது கிடந்தது கிடந்தது கிடந்தது? எது கிடந்தது? பணப்பை. அப்ப இப்ப விளங்குது எழுவாய். என்ன, இனி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எழுவாய் எழுவாய் என்று போட்டு முன்னுக்கு கிடக்கிற சொல்ல போடக்கூடாது. சரிதானே? கேள்வியை கேளுங்கோ, யார் எது ஏவை. சரிதானே? ரைட். இனி செய்யப்படு பொருள் இந்த சாமான் செய்யப்படு பொருள். ஒரு வாக்கியத்தின் பயனிலையுடன் நாங்கள் முதல் யார் எது எவை என்ற நாங்கள் யாரை எதை எவற்றை போன்ற வினாக்களை கேட்கும்போது அதுக்கு விடையா வரும். சரிதானே? யாரை எதை எவற்றை 3 கேள்வி கேட்போம். அங்க யார் எது என்றார்கள், இங்கே செயற்படும் ஒரு காரணத்துக்கு யாரை எதை எவற்றை. சரியோ? எங்க சொல்லுங்க பிள்ளைகள், என்ன கேள்வி 3 கேப்பியல்? என்ன கேள்வி கேப்பியல்? எல்லாரும் ஓபன் பண்ணி சொல்லுங்க. என்ன கேள்வி கேப்ப? இப்போ ஓபன் நடக்கு சொல்லுங்க.